அன்புள்ளவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். உங்களுடைய பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் அப்படியே இருக்க கடவீர்கள். பெர்ஃபெக்ட்னஸ், அதுதான் ஆண்டுடைய குணம். இப்போ நம்முடைய தகப்பன், பரலோக தகப்பன், பரம தகப்பன், அவர் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு தகப்பனாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். ஒரு அழைப்பை, ஒரு சவாலை விடுகிறார். என்னவென்றால், அவரை போல நாமும் பூரண சற்குணம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு. பாருங்க, இதுதான் பிளஸிங். அவர் பூரணமான ஒரு சற்குணம் உடையவர். பாருங்களேன், இந்த உலகத்தில் என்ன குணங்கள் எல்லாம் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் வீட்டிலே வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இந்த குணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது மாபெரும் மாற்றங்கள். பாருங்கள், ஒரு பூரணம் நமக்குள் உண்டாகிறது. எப்பொழுது இயேசு நமக்குள் வரும் பொழுது, இயேசுவால் மட்டுமே அந்த பூரண குணம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நம்முடைய சிந்தனைகளினால் அல்ல, நம்முடைய செயல்பாட்டுகளினால் அல்ல, நம்முடைய திறமையினால் பூரண சற்குணம் உள்ளவர்களாய் மாறுவதும் அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுகிறதான ஒரு பூரணம், அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த பூரணமான குணம் நம்முடைய உள்ளத்தில் நிறைய இருக்கட்டும். இந்த பூரணமான குணம் நமக்குள்ளே வரலன்னா வேறு அபூர்வமான குணங்கள் தான் நமக்குள்ளே வந்துடும். அது என்ன? கெட்ட குணங்கள், பகைக்கிற, சண்டை போடுகிற, எரிச்சல் ஆக்குகிற, அவதூறு பேசுகிற, முரட்டாட்டம் பிடித்த இந்த குணங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் மிகவும் ஒரு சோதனைக்கு உட்படுத்துகிற குணங்களாய் நம்மை மாற்றிவிடும். ஆகவே நம்முடைய பிதா பூரண சற்குணராக இருக்கிறார். அவருடைய குணத்தின்படியே நமக்கும் அதே பெர்ஃபெக்ட் குணம் உண்டாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you. இந்த நாள் ஒரு மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.